வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஆடு ஜீவிதம். என்னடா எல்லாம் லேட்டஸ்ட் ரிலீஸ் படத்துக்கு ரிவ்யூ பண்ணுவாங்க. இது வந்து தேட்டரில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்தே ரொம்ப நாள் ஆச்சு, இப்போது இதை பற்றி பேசுகிறானேன்னு பார்க்காதீங்க. ஒரு காரணமாக தான். என்னதான் நல்ல படமாக இருந்தாலும் கொஞ்சம் துயரமான படங்களை வந்து நம்ம திரும்ப ஒரு தடவை உட்காந்து பார்க்க மாட்டோம். இப்போ பருத்திவீரன் கிளைமேக்ஸ் எடுத்துக்கங்க, மகாநதி படம், அந்த மாதிரி படங்களை வந்து நமக்கு பிடிக்கும். நல்ல படமான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவோம். ஆனால் திரும்ப பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் மனசு தைரியமாக பார்க்க சொல்லாது. அந்த மாதிரியான படம் தான் ஆடு ஜீவிதம். படத்தை வந்து நான் முதல்லையே புத்தகமாக படிச்சுட்டேன். இந்த வீடியோவில் நம்ம புத்தகத்தை பற்றியும் பேசுவோம். அந்த கதை அதை வந்து சினிமாவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது. ஐயோ சாமி, பார்க்கவே கூடாது அப்படிங்கிற நினப்பில் தான் இருந்தேன். அப்போ தான் நம்ம பெரிய பாய் வந்து ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணார், பெரியோனே ரகுமானே சாங். அவ்வளோ அற்புதமாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம அந்த விஷுவல்ஸ் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சா கூட அந்த லிரிக்ஸ் வந்து உள்ளே ஒட்டிக்கிட்டு போகாமல் அதை பற்றி யோசிக்க வச்சது. ஏதோ ஒரு மனநிலையில் அந்த படத்தை பார்த்தேன். எந்த புத்தகத்தை அவங்க படமாக எடுத்தாலும் நமக்கு ஒரு குறை இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம படிக்கும்போது கிடைச்ச அனுபவம் சினிமாவில் கிடைக்கலையேன்னு இதில் கொஞ்சம் அதிகப்படியாகவே இருந்தது. ஆனாலும் படமாக இது ரொம்ப நல்ல படம். படம் பார்த்தவங்க பார்க்காதவங்க ஸ்பாய்லரை பற்றி கவலைப்படாமல் தாராளமாக இந்த வீடியோவை பார்க்கலாம். ஏன்னா இது வந்து புத்தகத்துக்கும் சினிமாவுக்கான ஒரு ஒப்பீடுன்னு கூட வச்சுக்கலாமே. முதல்ல இந்த புத்தகத்தை பற்றி தெரிஞ்சுக்கங்க. இது மலையாளத்தில் மட்டுமல்ல, மொழிபெயர்ப்புலேயுமே இந்தியா முழுக்க, உலகம் முழுக்கவே மிகவும் அதிக விற்பனையான ஒரு புத்தகம். நம்ம ஊரில் பொன்னியின் செல்வனை ரொம்ப வருஷமாக எம்ஜிஆர் காலத்துலேருந்து சினிமா எடுக்கிற ட்ரை பண்ணாங்களோ அதே மாதிரி ரொம்ப காலமாக இதை ட்ரை பண்ணாங்க. இப்போது பிருத்திவிராஜ் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்காரு. அந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துயரத்தை சொல்கிற புத்தகம் தான், ஆனால் அவ்வளோ விறுவிறுப்பாக இருக்கும். அந்த கதை கட்டமைப்புங்கிறதே ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனாக தான் வரும். இப்போ எடுத்த உடனே பார்த்திங்கன்னா அங்கே இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு கேம்பில் ஒரு ஜெயிலில் போட்டு அடைச்சி வச்சுட்டு ஒவ்வொரு ஓனராக வந்து பார்த்துட்டு வேணுங்கிறவங்களை அடித்து இழுத்துட்டு போயிட்டு மிச்சம் இருக்கவங்களை மட்டும் தான் அவுட் பாஸ் கொடுத்து இந்தியாவுக்கு அனுப்புவாங்க இல்லைங்களா? அந்த ஒரு போர்ஷன் தான் ஃபஸ்ட்டு வரும். அதுவே கொஞ்சம் விரிவாக வரும். அந்த ஒவ்வொரு வாரமும் எஜமான்கள் வந்து நம்மளை இழுத்துட்டு போயிடுவாங்களாங்கிற பயத்தில் அவங்க நிற்கிற போர்ஷன் வந்து உண்மையிலேயே அது ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அந்த அந்த போர்ஷனில் அவங்க திரும்ப அந்த வாழ்க்கைக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பதைப்பதைப்பு இருக்குது பார்த்திங்களா? அதுவே நமக்கு வந்து ஒரு இதை கொடுத்துரும். அப்படியான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருப்பாங்க. எவ்வளோ மோசமான பீரியட் அது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ளாஷ்பேக்கே ஆரம்பிக்கும். அது வந்து இங்கே படத்தில் எடுத்த உடனே ஆரம்பிக்குது. இது மாதிரி ஊரில் கேரளாவில் அவன் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அதாவது ஆற்றுக்குள்ளே தண்ணியில் இறங்கி மண் அள்ளுற வேலை. அப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி வெளிநாடு வரணும்னு சொல்லி வராரு, வந்து ஏர்போர்ட்டில் எப்படி இழுத்துட்டு போக போகிறாரு, அவரும் அவரோட நண்பரும் ஆடு மேய்க்கிற இடத்துல போய் மாட்டிக்கிறது. அந்த புத்தகத்தில் வந்து ஒரு ஒன் லைன் அப்படின்னாலே எதை சொல்லுவாங்கன்னா, அந்த ஆடுகளோடையே பேசி, ஆடுகளோடையே வளர்ந்து, ஆடுகளோடையே வாழ்ந்து, அவனும் ஒரு ஆடாகவே மாறிடுறதா தான் வரும். அந்த ஒரு லைனை இந்த படம் ஆரம்பிக்கும்போது ஒரு ஷாட்டில் காட்டியிருப்பாங்க. ஒரு நைட் டைமில் எல்லா ஆடுகளும் அப்படியே இருக்கும். அதுக்கு நடுவில் ஆடுகளோட ஆடுகளாக ஆடுகள் தண்ணி குடிக்கிற இடத்துல இவன் பிருத்திவிராஜ் வந்து குனிஞ்சு தண்ணி குடிக்கும்போது எல்லாரோட கண்களும், பிருத்திவிராஜோட கண்களும் சேர்ந்து ஒரு ஆடு மாதிரி காட்டுற அந்த ஷாட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு புத்தக வாசகனாக அந்த காட்சியை நம்ம படிக்கும்போது நம்ம கற்பனையில் என்ன தோணுமோ அதை அப்படியே பண்ணியிருந்தாங்க. சூப்பர். அதுக்கு என்னோடய மனமார்ந்த பாராட்டுகள். அங்கே ஒரு ஜீப்லாம் இருக்காது இந்த படத்தில் காட்டுற மாதிரி. கட்டில், ஏற்கனவே இருந்த ஒரு ஆள் வந்து ஹிந்திக்காரர் வந்து செத்து போகிறார் பார்த்தீங்களா? அவர் காணாமல் போனவொன்னே கட்டில் கிடச்சதுன்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுவார். அந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு வேலையாக கற்றுக்கிறது, அந்த ஆடுங்களோட பழகிறது இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து இதில் அவ்வளோவா காட்டலை. என்னென்னா கம்யூனிகேஷன் வேறு யார் கூடயுமே கிடையாது. மனிதர்களோட வேறு யார்ட்டையுமே பேச முடியாது. ஸோ ஒரு ஆடு, ஒவ்வொரு ஆடுக்கும் ஒரு பேர் வச்சு ஆடுங்களோட பேசி பழகுவார். அந்த பேர் எப்படி வைப்பாருன்னா, அவரோட வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி வந்த கேரக்டரோட ரிலேட் பண்ணி, பெண் ஆடு பல ஆண் ஆடுகளோட பழகுனா அவங்க ஊரில் இருக்க ஒரு அந்த மாதிரி ஒரு பெண்ணோட பேரை வைப்பார். ஒரு புதுசாக ஒரு குட்டி போட்டதுன்னா அவர் கிளம்பி வரும்போது அவங்க ஒய்ஃப் கன்சீவாக இருப்பாங்க இல்லைங்களா? அந்த பிறக்க போகிற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சு வச்சாங்களோ அந்த பேர் வைப்பார். அதே மாதிரி ரொம்ப பாசமாயிட்டாலும் பிரச்சனை என்னென்னா, அங்கே ஆடுகள்ங்கிறது 3 விதமான பயன்பாட்டுக்கு மட்டும்தான் வளர்க்கப்படும். ஒன்று பால் கொடுக்கும், அதோட முடியை எடுத்துப்பாங்க.
பால் கொடுக்கறத நிப்பாட்டிட்டா வெட்டி கறி. இதில் வந்து ஏதாவது பிரச்சனைக்குரியதாக ரொம்ப இதாக உடஞ்சா காய அடிச்சிருவாங்க. அந்த இவர் தன்னோட பையன் பேரை வச்சு ஒரு ஆட்டுக்குட்டி வளர்ப்பார் இல்லைங்களா, அதுக்கு காய அடிக்கும் போதெல்லாம் ரொம்ப நொந்து போவார். அதே மாதிரி அந்த காலநிலைக்கு ஒரு அடாப்ட் ஆகிற விஷயம் எப்படின்னா, கோடை காலத்தில் வந்து பகல் ரொம்ப நீளமாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், ஒரு 16 மணி நேரம் 17 மணி நேரம் சூரியன் இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி குளிர்காலத்தில் வந்து குளிரும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ வந்து பகல் கம்மியாக இருக்கும். ஒரு 2-3 வருஷம் கழித்து தண்ணியே உடம்புல படாமல் ஒரு நாள் திடீர்னு மழை வரும். அந்த மழை தண்ணி அவர் மேலே நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், இப்போ வந்து மழையில் நனைஞ்சா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்ருப்போம். அங்கே 2-3 வருஷமாக தண்ணி படாத ஒரு ஆள் வந்து அவர் மேலே தண்ணி பட்டவுன்னு அப்படி எரியும் அவருக்கு. துடிச்சு போயிடுவார். அதுக்கப்புறம் தான் சமாளிச்சுட்டு போய் பார்ப்பாரு. அங்கே அவரோட இத்தனை நாளாக அடித்து அடிமைப்படுத்தி வச்சுருந்தான் பார்த்தீங்களா, ஒரு ஓனர் அதில் வருவான் பார்த்தீங்களா, அவன் வந்து மழைக்கு அப்படி பயந்துக்கிட்டு சுருண்டு படுத்துட்டு உட்காந்துட்ருப்பான். அவன் நஜீப் நினச்சா அங்கேருந்து துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டு கொண்டு தப்பிச்சிருக்க முடியும். ஆனால் பயந்து போன ஒரு ஆளை போய் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு வருவாப்புல. அதெல்லாம் வந்து படத்தில் வரல. அதெல்லாம் ரொம்ப அருமையான காட்சி புத்தகத்தில் இருக்கும். 2வது இவங்க தப்பிச்சு போகிற காட்சி இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே அதில் இன்னும் விரிவாக இருக்கும். அவங்களோட அந்த மனமயக்கம், தண்ணி இல்லாமல் ரொம்ப தூரம் நடக்கும்போது தெரிகிற அந்த காணல் நீர் மட்டும் கிடையாது, பசி, அந்த மணலை அள்ளி சாப்பிட்றது, அதுலேருந்து தப்பிச்சு போனதுக்கப்புறம் சின்ன சின்ன உயிரினங்களை வேட்டையாடி சாப்பிட்றது, அதெல்லாம் நல்லாயிருக்கும். படத்தில் அதிகமாக காட்ட முடியல. ஆனால் படத்தில் அந்த பாம்பு சீன் நல்லா பண்ணியிருந்தாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பொட்டு தண்ணி இல்லாத அந்த ஒரு சூழல்லையும் உயிர்கள் இருக்குன்னு, அந்த பாம்புகள்லாம் வாழுது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். நம்ம ஊர் பாம்பு மாதிரி கிடையாது. அங்கே சும்மா அது மேலே ஊர்ந்துட்டு போனாலே அவ்வளோதான், வீங்கிரும் அப்படிங்கிற மாதிரி. அந்த காப்பாற்ற உதவுற அந்த ஆப்பிரிக்கனாக நடித்தவரும் சூப்பராக நடிச்சிருந்தார். அந்த புத்தகத்தில் வர்ற கேரக்டர் அப்படியே நியாயம் செஞ்சதார். ஒருவேளை நம்மளால் பெருசாக அந்த கதாபாத்திரத்தை யூகிக்க முடியாதனால அது கரெக்டாக பொருந்துச்சோ என்னவோ. படத்தோட முடிவில் அவர் போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது இவருக்கு உதவின அந்த ஆப்பிரிக்கனோட ஃபோட்டோ அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டியிருப்பாங்க. அது உண்மையிலேயே ஒரு நல்ல க்ளோஷர். என்னென்னா, புத்தகத்தில் வந்து அப்படிலாம் காட்டியிருக்க மாட்டாங்க. இவருக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, இறைவனே தான் ஒரு மாற்று உருவில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்துலையுமே அவனை அந்த கேரக்டரை அறிமுகப்படுத்தும் போதே அல்லாவால் அனுப்பப்பட்ட மோசஸ் மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் வரும். என்னடா அது எடுத்தவொடனே இப்படி சொல்லிட்டாங்கன்னு கொஞ்சம் சலிப்பாக இருந்தது. ஆனால் அப்படி இல்லை, அவரும் ஒரு மனிதர், போலீஸால் தேடப்படும் ஒரு குற்றவாளின்னு காட்டினது வந்து ரொம்ப நல்ல க்ளோஸராக இருந்தது. எப்படின்னா, விடை கொடுத்துறது நல்லது. பொன்னியின் செல்வனில் கூட அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, நந்தினி யாருக்கு பிறந்தாள் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் பொன்னியின் செல்வன் வாசகர்களுக்கு. ஆளுக்கு ஒரு தியரி சொல்லுவாங்க. மணிரத்னம் வந்து அதை கரெக்டாக முடித்து வச்சுருப்பார். அது பொருந்தக்கூடியதாகவும் இருக்கும். அதேமாதிரி இதில் வந்து ஏன் அந்த நபர் வந்து நஜீப் அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து கடைசியாக சொல்லாமல் கொள்ளாமல் எஸ்கேப் ஆகிறான்னா அதுதான் காரணம். அவன் ஒரு கிரிமினல். ஆனால் அவன் எவ்வளோ உதவி பண்ணுவாங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். படத்தில் அந்த பாட்டு வந்து நடுவில் வந்தால் நல்லாயிருக்குன்ற ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அங்கங்கே அதோடைய இசையை மட்டும் கொடுத்து தரமாக செஞ்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த புத்தகத்தை வந்து நான் ரொம்ப அனுபவித்து படித்தேன். கரெக்டாக ஒரு வெயில் காலத்தில் சென்னையில் வேர்க்கிற டைமில், அதாவது பவர் கட் டைமில் ஃபோனில் இந்த பெரியவனு ரகமான சாங் வந்து லைட்டாக ஓட விட்டு ஒரே சிட்டிங்கில் ஒரு 2 மணி நேரத்தில் படிக்கக்கூடிய புத்தகமாக தான் இருந்தது. கட்டாயம் படிக்கக்கூடிய புத்தகமாக இதை பரிந்துரைக்கிற அளவுக்கு நல்ல புத்தகம் ஆடுஜீவிதம். ஒரு துயரமான புத்தகங்களை வந்து வாசிக்கக்கூடாது அப்படின்னே நம்ம நினைப்போம். ஆனால் வாசித்தா இத்தனை நாள் இந்த புத்தகத்தை வாசிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி புத்தகங்கள் தான் வந்து சோழகர் தொட்டி, சோபா சக்தியோட பாக்ஸ், அப்புறம் இந்த ஆடுஜீவிதம். ஆடுஜீவிதம்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். ஆனால் படிக்கக்கூடாதுன்னே தள்ளி போட்டுட்டு வந்த ஒரு புத்தகம். இந்த படம் வந்து வாசிக்க வச்சது, அந்த புத்தகம் இந்த படத்தை பார்க்க வச்சது. நீங்கள் படம் பார்த்துருந்தாலும் சரி, புத்தகத்தை படிங்க முடிகிறவங்க. புத்தகம் படிச்சிருந்தீங்கனாலும் கட்டாயம் படத்தை பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நிறைய புத்தகங்கள் பற்றியும் சினிமாக்கள் பற்றியும் பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.